அதெல்லாம் ரமாயி ரமாபியான் அது ரமாபஸ்தியாம் ரமாபியான் रमाभ्यः यस्य ऋतुविसर्गौ रमाभ्यः रमायाः यस्य न्यसि न्यसि या முன்னால வந்துரும் அஸ் ரமாயா ரமாயா அஸ் ससजुषोरुः परावसाने विसर्जनीयः रमायाः रमायोः नी वोसु नी वोस आंगिकावः एकावन्तरम् रमाससूत्रस्य आंगिकावः आंगि ओसिच परे एकारः सूत्रं पार्थम् अतो रमेण सोसु एकव्यवायः अयादेव ரமே இது ரமே எப்படி வந்தது அங்க ரமா பிளஸ் ஓஸ் ஆங்கி சாப்பா ஓசி சாப்ப ஏகாரः ஆங்கி ஓஸ் சாப்பரே ஏகாரः ஓஸ் ரமாங்க ரமாசுக்கு அங்க ஏகாரம் வந்துரும் ரமே ओस एकवयवः अयादेशः रमय वो रमयोः सरि रमयोः अडिय नुडागमो रमानां रमानां இல்லையா நத்துவம் வராதா அக்குபாங்கம் வியவாயேதி அதனால ரமாணம் அடுத்தது வந்து நீ இது வந்து ரமாயாம்னு வருது சப்தமி ரமாயாம் எப்படி வரும் நீ இதானே இது நீன்றதுனால இங்க யா வரும் இல்லையா ஆபந்தாத்துக்கு அப்புறம் ஆம் எங்க வருது ஆனா எந்த சூத்திரத்தினால
ஆம் என்று சூத்திரம் ஞேரா நத்யாம் நீப்யः ஞேரா நத்யாம் நீப்யः सूत्रपद में शेषां नद्यां ஞேரா நத்யாம் நீப்யः ஏற்கனவே வந்தாச்சு அந்த சூத்திரம் அடியே नंतर चलिए ङेरां नद्यां नीभ्यः हाँ 7-3-116 अत्यंतात् आपन्तात् निशब्दात् परस्य ङेः आंस्यात् இது अत्यंतात् आपन्तमार्गः आपन्तमार्गः இருக்கு नदी संज्ञात् परस्य आपन्तात् परस्य नी शब्दात् परस्य सप्तमी एकवचनस्य नी प्रत्ययस्य आम् आदेशः भवति आपन्तं करेक्ट नी प्रत्ययस्य आम् आदेशம் சரி அடியே நத்யாம் வந்துடுது இல்லையா யா எப்படியும் வரும் அடியேன் ஃப்ரீஸ் ஆயிடுது அடியேன் ஃப்ரீஸ் ஆயிடுது நித்து ஈக ஆமாதேசம் அப்புறம் யாடாமாட் ஆகணும் ரமாயா ஆம் அகசவன்ய ஜீக்கः ரமாயா அடியே ஓகே அடியே ரமாசு நீ ஓ சூக்கு ஒன்றும் கிடையாது ரமாசு தான் கிடையாது ஆமா அப்படியே தான் एवं दुर्गा अंबिका कालयः ये दुर्गा शब्द अंबिका शब्द இதே மாதிரி ரமா சப்தத்தை சொல்லிக்கணும்னு அர்த்தம் சமாசத்தோடயா அது என்னது புரியல ஏவம் இவ்வாறாக ரமா சப்தம் சொன்ன மாதிரி துர்கா சப்தம் அம்பிகா சப்தம் முதலான ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தங்கள்லாம் ரமா சப்தத்தை சொல்லிக்கணும்னு அர்த்தம் சரி ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் எல்லாம் டாப் பிரத்தியம் போட்டு அது வந்தா இப்படிதான் வருமா ஆமா துர்கா அம்பிகா சப்தம்லாம் இருக்க இதெல்லாம் ரமா சப்தத்தை சொல்லணும்னு அர்த்தம் அப்போ சர்வநாமः ஸ்யாத் ह्रस्वश्च சர்வசப்தத்துக்கு அந்த சர்வநாம சப்தம் விசேஷம் சொல்றாருல இங்க புல்லிங்க சப்தம் என்ன பேதம் இருக்கோ அதை இங்க சொல்ல போறேன் சர்வநாமः ஸ்யாத் ह्रस्वश्च அது ஸ்யாத் ह्रस्वश्च தான் ஸ்யாத் ह्रस्वश्च ஆயிருக்கு சரி அது தகாரத்துக்கு அந்த இது வந்திருக்கு ஜயோன்யதரஸ்யம்னால தகாரம் வந்திருக்கு ஜயோன்யதரஸ்யம் சரி ஆபந்தாத் சர்வநாம்னः நிதः ஸ்யாத் ஸ்யாத் ஆபஸ்ய க்ரஸ்வः ஆபந்தாத் ரெண்டு காரணம் வச்சுக்கிறேன் நம்ம ரெண்டு தான் அர்த்தம் சொல்லணும் ஆபத்தாத்து சர்வநாமனः இத்துக்கு சாதாகம் வருது
திருப்பி ஆபந்தத்தை என்ன பண்ணிக்கலாம் சத்தியாவுக்கு மாத்திக்கணும். ஆபஸ்தே ரஸ்வா, ஆப்புக்கு ரசவும் அடிக்கிறேன். அப்புன்னு வச்சுக்கணுமா? அப்போ வந்து ஆயிடுமா? ஆப்புக்கு ஆபஹ ஆயிடும். ஆப்புக்கு சக்தி சொல்லிக்கணும். ஆபஸ்தே சொல்றோம்ல, ஆபஸ்தே ரஸ்வா ஆபஹ ஆப்போ ஆபஹான்னு சொல்ற மாதிரி ஆபஹ சக்தி. அந்த ஆப் சப்தத்தை இங்க பஞ்சமி ஆபஹா பஞ்சமி முதல்ல, அதுக்காக பரமா இருக்கிற மிதா. ஆனா இது சர்வநாமஸ்தானம் சர்வநாமம் போட்டிருக்கே, சர்வநாம்னா அப்போ சர்வ சப்தம் வேணுமா இல்லைன்னா சர்வநாமஸ்தானமா? சர்வநாமான்னு எதுக்கு இருக்கோ அதுக்கு அர்த்தம். சர்வநாமான்னு போட்டுருக்கேன். சர்வநாம சமயம் எதுக்கு இருக்கோ அந்த சர்வநாம சமய சப்தத்துக்கு ஆபந்தமா இருந்தால் அதற்காக நித்து பிரத்திய பரமா நித்தான பிரத்தியமா இருந்தால் அந்த நித்தான பிரத்தியத்துக்கு யாதாகமும் வருது, தியாகாகமும் வருது, தியாகாகமும் வருது. அந்த ஆப்புக்கு தத்துவம் வருது. இது சர்வநாம சப்தமா இருந்தா, சர்வநாம சப்தமா இருந்தா. ஆமா ஆமா. ஏன்னா சர்வநாம ஸ்தானத்துல நித்துக்கு வேலையே கிடையாது. அனுவர்த்திக்கும் அது சத்தியம் சக்தியா மாத்திக்கணும். ஆபந்தமா நித்துக்கு தியாகம் அர்த்தம் சொல்லிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இன்னொரு அர்த்தத்தை ஆபஹா பஞ்சமிய சக்தியா மாத்திட்டு ஆபஸ்தே ஆபஹ ஆப்புக்கு ரஸ்வஹ ரசம் வருதுன்னு ஒரு சுத்தி சொல்லிக்கிறாங்க. அதனால ஒரே சுத்தல ரெண்டு காரியம் வச்சுக்கிறது. ஆனா இப்போ சா அப்படின்ற சப்தம் சர்வநாம சப்தம் தான் இல்லையா? சா வந்து சர்வநாமம், அது வந்து ஆபந்தம். தற்சப்தம் இது ஸ்ரீலிங்கத்துல சா அப்படின்னு வருது. அப்போ இந்த சாக்கு இது இந்த ரூல் அப்ளை ஆகாதா? ஏன்னா தற்சப்தம் தத்து தான். ஆமா, அப்ப அதனாலதான் செய் வரப்போத சர்வசேய் தானே சசியாக வருது, 5 6 சசியாக சாத்தேதா தாம்தேதா தானே தஸ்யை. அப்புறம் தஸ்யாக பஞ்சமி தஸ்யாக வருது. அது நீத்து தானே அதுவும் பஞ்சமியும். ஆமா, அங்க ஹ்ரஸ்வம் எங்க வந்தது? பஞ்சமியில ஹ்ரஸ்வம் எங்க? இது சர்வநாம சப்தம், அது சா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். பஞ்சமியில தஸ்யாகா அப்படின்னு வருது. தஸ்யாகான்றது அது தீர்க்கம் தானே இருக்கு, ஹ்ரஸ்வம் இல்லையேன்னு கேட்கிறேன். தஸ்யாகான்றது எஸ்ஸோடைய ஆகலாம் வந்துட்டது. வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆஹா மாதிரி இருக்கு. ஓ, சியாட்டுன்றது தான் ஆதேசமா இருக்கு, ஆகமமா? ஆகமம் ஆகமம். அங்க தியாக தான் ஆகும். அத்துக்கு போது சர்வத்தை பார்த்துருவோம். ஆப்புக்கு தியாகம் வந்து
आपस्य कृत्वा सर्वा ये निरर्गः तेरा रामा बोल के तो सर्वा के निकाल देते सर्वा आपस्य करके ये क्या क्या सर्वस्यै அப்படின்னு வருது அங்க ஹ்ரஸ்வம் அங்க விருத்தி கடைசியில சர்வஸ்யை விருத்தி விருத்தி இந்த சர்வ சப்தத்துல இது சரியா இருக்கு सर्वस्याः सरि सर्वस्याः नेभ्यां नसिभ्यां ओस् आम् नसिभ्यां पंचमी षष्ठी सर्वस्याः षष्ठी भगवत आप है हाँ आमि सर्वनामनः सुतु आमि सर्वनामनः सुतु आमि सर्वनामनः सर्वनामनः उदाहरणं करो आमि सर्वनामनः सुत् सुधारम सर्व इस् आम् अपि सुकार इति उकार उच्चार बेडुम सर्व इस् आम् सर्वासाम् इत्युक्ता सर्वासाम् ஆனால் சூட்டாகமும் எந்த சூத்திரத்தினால வருது அடியன் आमि सर्वनामनः सुत् आमि सर्वनामनः सुत्
सप्तमी एकवचनम् नकार इत्ते सर्वापत्ति அப்புறம் சர்வநாம கர்ஷஸ்தே அதனால யார் யார இருக்கும் சர்வ த்யா ஆம் சரியா கேட்கல அடியன் சரியா கேட்கல சர்வா நீ சப்தம் ஏகவச்சனம் சர்வா நீ பிரத்யம் நகார இத்து அதனால சியா வரும் சியா வந்து ஆகமம் சியா ஈக்கு பதிலா ஆமா ஆமாதேசம் ஏழாம் மத்தியாம் நீத்தியாக அப்புறம் சர்வத்யா சத்யாம் நீத்தியாக अपर आम सर्व अगर हमने जी कहा सर्वस्याम सर्वस्याम तो देखो सर्वस्याम ओकेवा சரி அடியா ஆனா இது வந்து ஸ்ரீலிங்கத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் ஆமா ஆமா இது ஆபந்தமாக ஸ்ரீலிங்கம் ஆபந்தம் எல்லாரும் ரமாசப்தவத்து சர்வசப்தத்துல அஞ்சு அர்த்தம் தவிர மீதெல்லாம் சதுர்த்தி ஏகவச்சனம் பஞ்சமி ஏகவச்சனம் ஷஷ்டி ஏகவச்சனம் ஷஷ்டி பகுவச்சனம் சப்தமி ஏகவச்சனம் மீதெல்லாம் ரமாசப்தவத்து தேகம் ரமாசப்தவத்து एवं विश्वादयः विश्व முதலான ஆபாந்தமா சப்தங்களும் இதை போலதான் அர்த்தம் ஏவம் விஸ்வாதயः சர்வநாம சப்தத்துல விஸ்வா சப்தங்கள் எப்படி இருக்கோ அதுல அதே மாதிரி தான் அர்த்தம் விஸ்வாதயः அது தனி கணமா அது இந்த விஸ்வாதயா விஸ்வாதயா சர்வாதி கணத்துல இருக்க சர்வ விஸ்வ சர்வாதி கணத்துல முதல் சொல் சர்வாதி கணத்துல அது சர்வ சொல்லிட்டே இப்போ விஸ்வ முதலாளிகள் அப்படியே வச்சுக்கோன்னு அர்த்தம் அடிய அடிய விஸ்வாதயா ஆபந்தாக இதே மாதிரி विभाषा दिक्समासे सर्वनामाद वा प्लस दिक्समासे दिक्कोण समासम दिशை அதோ சமாசாலயத்தை திக்சமாசமா இருந்தால் பகுதி சமாசத்துல விகல்ப சர்வநாம சம்ஞான்னு வச்சுக்கிறேன் திக்சமாசமா இருக்கணும் பகுதி சமாசமா சமாசமா இருக்கணும் பகுதி சமாசமா இருக்கணும் அந்த இடத்துல விகல்பேன சர்வநாம சம்ஞா விதிக்கிறது சர்வநாமத்தா பான சர்வநாம சம்ஞா விகல்பேன பவதி அப்படின்னு அர்த்தம் உத்தர பூர்வத்தை உதாரணம் உத்தரன உத்தரம் பூர்வன கிழக்கு உத்தரன வடக்கு இப்ப அப்படி பண்ணச்சு உத்தரம் பூர்வத்தை அது வடச்சு உத்தர பூர்வத்தை எடுத்து உத்தர அதுக்கு இது அந்த திக்ஷ மாசத்துல இதே மாதிரி ஆபந்தத்துக்கு மட்டுமா இல்லைன்னா எந்த சமாசம் இருந்தாலும் பரவாயில்லையா? சொன்னேன் இந்த தியாக் பிரச்சனை சுற்ற இருக்கேன் இந்த தியாக் பிரச்சனை இருக்கேன்
उत्तरस्याः पूर्वस्याः च दिशान्तरालमिति विग्रहः। அந்த சியா இதுலயும் வருது, ஆவர்த்திக்கிறதா? அதே அந்த தியாகாகமம் பிராயமா யாத் வரதா, யாதாகமமானது யாதாபஹ ஆபஹ யாத் ஆதேசமானது வரலாம். உத்தர பூர்வான்ற இடத்துல உத்தர பூர்வா அப்படின்ற இடத்துல சிக்கோட சமாசம் அடையிறது, பகுதி சமாசம் பண்ணுறது, உத்தர பூர்வா சப்தம் இருக்குது, ஆபந்தமா இருக்குது. இப்போ ஆபந்தாது இதம் வரலாம். ஆனால் என்ன இருக்கு, யாரை பாதித்து சர்வநாமனா ஷாட் கிரஸ்வச்ச அப்படின்னால உத்தர பூர்வா சப்தத்துல ஒரு யார் கேட்கல, ஒன்றும் அடியே கேட்கல, மைக்ல இருந்து கேட்கல. மைக் உத்தர பூர்வா சப்தம் இருக்க. ஆமா, உத்தர பூர்வா சப்தம் நீங்க யாடாகவும் வரணும். யாடாபகா சுத்தத்தினால ஆபந்தமா இருக்கிறதுனால இருக்கிறதுனால யாடாகவும் தான் வரணும். ஓகேவா? ரமா சப்தம் வரணும். இந்த சுத்தத்தினால விபாஷா திக்ஷமாசே பகுரீகௌ அப்படின்னு சுத்தத்தினால திக்ஷமாசமா பகுரீ சமாசமா இருக்கிறதுனால இது சர்வநாமதி கணத்துல இல்ல. சர்வாதி கணத்துல உத்தர பூர்வா சப்தம் சர்வாதி கணத்துல கிடையாது. அப்ப சர்வநாம சப்தம் கிடையாது, இருக்கு நியாயமா. ஓகேவா? ஆனால் இந்த சூத்திரத்தினால விபாஷா திக்ஷமாசே பகுரீகௌ சூத்திரத்தினால இந்த திக்ஷமாசமா விற்கக்கூடிய சமாசமா இருக்கிறதுனால பகுரி சமாசமா இருக்கிறதுனால இதுக்கு சர்வநாம விதிக்கிற வராத இல்லாத சர்வநாம சம்ஞையை விகல்பேன இந்த சூத்திரத்தினால விதிக்கிறார். சர்வாதி உத்தர பூர்வான்ற சப்தமானது சர்வாதி இனத்துல இல்லை, அது சர்வநாம வர. ஆனால் இந்த விபாஷா திக்ஷமாசே பகுரியோனால சர்வநாம விகல்பேன விதிக்கிறார். இது அப்ராப்த விபாஷம் அப்ராப்த விபாஷா பிராப்தி சொல்றோம்ல, கேள்விப்பட்டிருக்க. விபாஷா இருக்க, விகல்பம் இருக்க, பலதான் சொல்றான். பிராப்த விபாஷா அப்பிராப்த விபாஷா உபயத்திர விபாஷான்னு இருக்கும். பிராப்த விபாஷான்னா நிச்சயமா வரணும், அதை விகல்பேன விதித்தால் அது பிராப்த விபாஷா. நிச்சயமா பிராப்தம் விகல்பேன விதியாச்சு. விகல்பம் வரணும், நிச்சயம் வரத நீ வந்தா வரட்டா போ அது சொன்னா அது பிராப்த விபாஷா. அப்பிராப்த விபாஷா வராத விகல்பேன விதிக்கிறது. வராது, கிடையாது. ஆனா அது விகல்பேன விதிக்கிறேன். அப்பிராப்தத்தை அப்பிராப்த விபாஷா விகல்பேன விதிக்கிறாங்க. அப்போ இந்த சூத்திரத்தால இதுக்கு இல்லாத சர்வநாம சம்ஞா இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, விகல்பேன வருது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சர்வநாம சம்ஞா வந்ததுனால என்ன வந்துடும், யாடாகம் வராது, தியாட் வந்துடும். வராது, தியாட் வந்து உத்தர பூர்வத்தை அப்புறம் ரத்வம் உத்தர பூர்வ அதே ஆவர்த்திக்கும். ஆமா, அது அதே சூத்திரம், அந்த சூத்திரம் வருது. சூத்திரம் உடனே பிரவர்த்திச்சிடும். உண்டுன்ற பட்சத்தை வச்சிருந்தா அப்போ சர்வநாம சூத்திரம் வந்து பிரவர்த்திச்சு வந்து உத்தர பூர்வத்தை ரூபாயிடும். அப்படி வரலன்னா விகல்பனை விதிக்கிற சர்வநாம சம்ஞா சர்வநாம கிடையாது
உத்தர பூர்வாயை நமாயை மாதிரி. அப்ப யார் வந்து உத்தர பூர்வாயை. இங்க வந்து யாடாகமம். யாடாகம் வந்து விருத்தி வந்துடும். ரமா சப்தவத்து சர்வநாம சப்தவத்து சர்வ சப்தவத்து. ஓகேவா? அப்போ இதுக்கு ரெண்டு இது இருக்கும், ரெண்டு ரூபம் உண்டு. ஆமா, உத்தர பூர்வத்தை உத்தர பூர்வாய் உத்தர பூர்வாய். அப்ப உத்தர பூர்வத்தியாக உத்தர பூர்வாயாக பஞ்சமி சஷ்டிலே அதுதான். அப்புறம் உத்தர பூர்வத்தியா உத்தர பூர்வாயா சஷ்டி பஞ்சமி சப்தமி ஏகவச்சனம். அப்புறம் இது உத்தர பூர்வாசா உத்தர பூர்வானா உத்தர பூர்வாசா உத்தர பூர்வானா சுட்டு வந்தா உத்தர பூர்வாசா. அது எப்படி வருது கொஞ்சம் அது சுட்டு வந்தா சுடாகமா சுடாகமம். சரி சரி, உத்தர பூர்வாசா. இல்லைன்னா நுட்டு வந்து ரசன தியாகம் நுட்டு வந்து உத்தர பூர்வானா. உத்தர பூர்வானா ரெண்டு ரூபம். அதே மாதிரி உத்தர பூர்வத்தியா உத்தர பூர்வாயா நேராம் ஆம் ஏகி ஆம் வந்தா ரூபம். சந்தேகம் இருக்கா? இல்ல 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 அடியேன். டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு. சரி அடியேன். தன்யவாதா. தாசன் அடியேன். தாசன் அடியேன்.